சென்னை ராயப்பேட்டை YMCA வளாகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கைகன் கருணா மனிதவள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டு அறக்கட்டளை சார்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள், ஆதரவற்ற சிறப்பு குழந்தைகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களுடன் தைப்பொங்கல் திருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக இந்த பொங்கல் விழாவிற்கு கைகன் தலைவர் விமல் சந்தாரிவால் அவர்கள் தலைமை வகித்தார். முதன்மை விருந்தினராக திரைப்பட நடிகரும் அரசியல் தலைவருமான R. சரத்குமார் அவர்கள் கலந்து கொண்டார். பின்னர் 2000க்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கு 1500 ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பை, புத்தாடைகள், இனிப்பு காரம் ஆகியவற்றை வழங்கினார். பின்னர் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இந்த விழாவில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 4000 நபர்கள் கலந்து கொண்டனர். இதில் கைகன் பொருளாளர் ராஜேஷ் லோடா, துணைத் தலைவர் KV சுந்தரம், அறங்காவலர் சுபாஷ் சந்த் ராங்கா, அனைத்து இந்திய ஜெயின் சமூகத்தின் முன்னாள் தலைவர் நேமிசந்த் சோப்டா, மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்கான உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரபாகரன், ஐக்கிய நாடுகள் சபையில் விருது பெற்ற அகிம்சை வழி கலைஞர் X. சேவியர், சமூக ஆர்வலர் CN. ரமேஷ், வருமான வரி ஆணையர் ராஜி ஹோட்டா, கைகன் டைம்ஸ் ஆசிரியர் M. ராஜேந்திரன் சோரடியா, கைகன் உறுப்பினர் செல்வம் தேவதாஸ் ஆகியோர் உட்பட அறக்கட்டளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நலத்திட்ட உதவிகளில் பங்கேற்ற மற்றும் ஆதரவளித்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. பொங்கல் விழாவின் இறுதியில் கைகன் செயலாளர் ரஞ்சித் பாப்னா அவர்கள் நன்றியுரை வழங்கினார். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்பது ஒரு பழமொழி. ஆனால் குழந்தைகள் சிரிப்பிலும், முக்கியமாக சிறப்பு குழந்தைகள் சிரிப்பிலும் இறைவனை காண்கின்ற நிகழ்வு தான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. இறைவன் தனி ஒருவரிடம் அதிகமான செல்வத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது பைபிளாக இருக்கட்டும், குர்ஆனாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், கிரந்த் சாஹிபாக இருக்கட்டும், மனிதா உன்னிடம் அதிகமான செல்வத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த செல்வம் உனக்காக மட்டுமல்ல, அதை நீ பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்காக என்பதால் அனைத்து மதங்களும் சொல்கின்றன. அதை அப்படியே தழுவி சிறப்பாக தொண்டு செய்கின்ற இந்த நிறுவனம் பல்லாண்டு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை அவர்களுக்கு வழங்கிக் கொள்கிறேன். இது சிறப்பு குழந்தைகள் என்று சொல்லும்போது 140 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவிலே 2.6% சிறப்பு குழந்தைகள் என்பதை நாம் உணர வேண்டும். அதே போல தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களிலும் 3% சிறப்பு குழந்தைகள். ஆக இவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களுக்காக உதவி செய்ய அனைவரும் முன்வர வேண்டும். ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கிறேன் என்று சொல்லும் போது செல்வந்தர்கள்லாம் ஒன்று கூடி நாம் அவர்களுக்கு உறுதுணையாக நம் உதவிக்கரங்களை நீட்டினால் மட்டுமே இதுபோல தொண்டு நிறுவனங்கள் வெற்றி பெற, அவர்களுக்கு செய்கின்ற தொண்டு சிறப்பாக சென்றடையும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். சிறப்பு குழந்தைகளுக்கெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சிறப்பு குழந்தையாகத்தான் எடுத்துக் கொள்ளப்பட்டார். 1879ஆம் ஆண்டு லைட் பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கு செல்லும் போது அந்த பள்ளியில் எழுந்த ஒரு கடிதத்தை கொடுத்ததாக செய்திகள் கூறுகின்றன. அந்த பள்ளிக்கூடத்தின் கடிதம் தன் தாயாரிடம் சென்று கொடுத்து, அம்மா இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசனின் தாயான நான்சி அவர்கள், நீ ஒரு சிறந்த மாணவன், இந்த பள்ளியில் இதற்கு மேல் உனக்கு படிப்பை சொல்லித்தர முடியாது என்று எழுதியிருக்கிறார்கள், ஆகவே நீ வீட்டிலிருந்து படிக்க வேண்டும் இனி என்று சொல்லியிருக்கிறார்கள். தன் தாயார் இறந்த பிறகு தாயார் விட்டு சென்ற பொருள்களை பார்க்கும் போதும், அங்கு விட்டிருந்த கடிதங்களை பார்க்கும் போதும், அந்த கடிதம் தாமஸ் ஆல்வா எடிசன் பயில்கின்ற அந்த பள்ளியில் இருந்து அந்த கடிதத்தை தாமஸ் ஆல்வா எடிசன் பார்க்க நேரிட்டது. அந்த கடிதத்தில் உங்கள் மகன் மனநல குன்றியவனாக காண்கிறான், ஆக பள்ளியிலிருந்து அவனை நீக்கிவிட்டோம் என்று எழுதியிருந்தது. ஆக பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்பதை மறைத்து தன் தாயார் அவனை கல்வி பயில வைத்து உலக புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானியாக உருவாக்கி இருக்கின்ற சொன்னால், இங்கு அன்பு செல்வங்களே, உங்கள் அன்பு செல்வங்கள் நாளை உலகிலே மிகப்பெரிய அறிஞர்களாக வருவதற்கான வாய்ப்புகளை, அதற்கான உதவிகளை செய்கின்ற நிறுவனமாகத்தான் நான் இந்த தொண்டு நிறுவனத்தை பார்க்கிறேன்.